Taste the Daily. கடந்த தேர்தல்களில் செங்கலை எடுத்துக்கொண்டு ஊராக சுற்றி கொண்டிருந்த உதயநிதி 2024 தேர்தலில் முட்டையை தூக்கி கொண்டு போய் பிரச்சாரம் செய்தார். ஆனால் அதே முட்டையாலேயே ஆட்சியை மூட்டை கட்டி அனுப்பிவிடுவார்களோ தமிழக மக்கள் என்று அஞ்சும் அளவிற்கு ஆகிக் கொண்டிருக்கிறது திமுகவின் நிலைமை. தங்கள் கட்சியின் இளவரசருக்கு கொஞ்சமும் சளைத்தவர்கள் அல்ல நாங்கள் என்ற கணக்காக தன் பங்குக்கு முட்டை மந்திரமே வைத்திருக்கிறார் அமைச்சர் கீதா ஜீவன். கடந்த ஆண்டு ஈரோடு மாவட்டத்தில் சத்துணவு முட்டை அழுகி போய் இருந்த விவகாரம் பூதாகரமான போது அதுக்கு மேலே வச்ச மை மலையில கரைஞ்சி முட்டைக்குள்ள போய் அது கருப்பா இருக்கு என்று ஒரு போடு போட்டார் பாருங்க. அடேங்கப்பா, ஒட்டுமொத்த சமஸ்தானமுமே ஒரு நிமிடம் ஆடி போனது. பின்பு அந்த முட்டைகள் எல்லாம் எடுத்து உணவு பாதுகாப்புத்துறை மூலம் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. அதாவது அன்னைக்கு ஒவ்வொரு நம்முடைய தமிழ்நாடு அரசுக்கு சப்ளை பண்ணுற அந்த முட்டையில் தினம் ஒரு 3 நாள் சப்ளை போகும். திங்கள், புதன், சனியோ இல்லை வெள்ளி, அந்த மாதிரி 3 நாளும் 3 கலர் வைக்க வேண்டும் அப்படின்னு அவங்களுக்கு. ஏன்னா பழைய முட்டையை உபயோகப்படுத்திடக்கூடாதுன்றதுக்காக கலர் வைக்கணும்னு சொல்லிட்டு உத்தரவு 2006 அந்த உத்தரவு. அதே கலர் அன்னைக்கு கருப்பு கலர் வச்சுருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசுன்னு ஒரு முத்திரை எல்லா முட்டையிலையும் போடப்பட்டிருந்தது. ஹெவி அன்னைக்கு ரெயின், தார்ப்பா இல்லாமல் வண்டி வந்திருக்கு. அப்போ எல்லாம் நனைஞ்சி கருப்பு மை ஊறி உள்ள அந்த கருப்பு கலர் வந்து இறங்கியிருக்கு. அது உணவு பாதுகாப்புத்துறை மூலமும் லேபில் ஆய்வகத்தில் பரிசோதனை செய்யப்பட்டு அறிக்கை வெளியிட்டாச்சு. திமுக எத்தனையோ கம்பிகட்டும் கதைகளை எல்லாம் சொல்லி இருக்கிறது, எத்தனையோ வித்தியாசமான உருட்டுகளை கட்டவிழ்த்து விட்டு இருக்கிறது. ஆனால் நாசாவுக்கே டஃப் கொடுக்கும் இது போன்ற உருட்டை இந்த உலகம் பார்த்ததில்லை இதுவரை. ஏற்கனவே கருணாநிதி காலத்தில் மூட்டைகளில் இருந்த சர்க்கரையை எறும்பு தின்றுவிட்டது, கோணிப்பையை கரையான் அரித்துவிட்டது என்றெல்லாம் உருட்டிய திமுக முட்டைக்கு அளித்த விளக்கம் அடேங்கப்பா ரகம்தான். அந்த வரிசையில் தற்போது சத்துணவு முட்டைகளில் சாமர்த்தியமாக கொள்ளையடித்த வில்லத்தனங்கள் எல்லாம் வெளியாகி இருக்கின்றன. எடை குறைவான தரமற்ற முட்டைகளை அதிக விலை கொடுத்து டெண்டர் எடுப்பது, தேவைக்கு அதிகமான முட்டைகளை கொள்முதல் செய்வது, சந்தை விலையை விட கூடுதல் விலைக்கு வாங்குவது, குறிப்பிட்ட சில நிறுவனங்களிடம் இருந்து ஒவ்வொரு மண்டலத்திற்கும் ஒவ்வொரு விலையில் முட்டைகளை வாங்குவது போன்று சத்துணவு முட்டைகளின் கொள்முதலில் நடைபெற்ற முறைகேட்டால் 3 ஆண்டுகளில் 300 கோடிக்கும் அதிகமாக ஊழல் நடந்துள்ளதாக வெளியாகியுள்ள தகவல் அதிர்ச்சி அளிக்கிறது. ஏழை குழந்தைகளுக்கு கொடுக்கும் முட்டையில் கருணையின்றி கொள்ளையடிப்பதுதான் இந்த திராவிட மாடலா? அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தரமற்ற முட்டைகள் விநியோகிப்பதாக எழுந்த புகார்களுக்கு இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன? அம்பலமாகிறதா ஸ்டாலினின் ஊழல் சாம்ராஜ்யம்? ஆக மொத்தத்தில் முட்டையாலேயே முட்டை வாங்க போகிறது திமுக என்பது மட்டும் நிதர்சனமாக தெரிகிறது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.